ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா HCF அண்ட் LCMோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து HCF அண்ட் LCM பாலினாமியல்ஸ்க்கு HCF அண்ட் LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் x minus a is the HCF of x square minus x and x square plus 3x minus 18 then find the value of a அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ என்ன, -3 + 2 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? -3 × -2 இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ அப்போது இதுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் + 2 இது ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 18. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், -18 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும், +3 வரணும். அப்போ என்ன, +6 - 3 +6 × -3 இஸ் ஈக்குவல் டு -18, +6 - 3 இஸ் ஈக்குவல் டு +3. சரியா? ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் + 6 அண்ட் எக்ஸ் - 3. சரி, இப்போ என்ன, HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதோட HCF என்னவாக இருக்கணும், x - 3 இருக்கணும். என்ன கேட்குறாங்க, find the value of a if x minus a is the HCF of இந்த நம்பர். அப்போது x minus a க்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு, ஸோ வேறு a is equal to 3. இதான் இதோட ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஷின், find the HCF and LCM of a square plus 2a square minus 3a and 2a cube plus 5a square minus 3a. சரி, இப்போது ஃபஸ்ட்டு a cube plus 2a square minus 3a. ஸோ இதுலேருந்து நான் இது எப்படி வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஏவை நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், a² + 2a - 3. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துருச்சா? ஓகே. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் +3 - 1. அப்போது a × a + 3 × a - 1. சரி, இது தனியாக இருக்கட்டும். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு when we go for 2a³ + 5a² - 3a. ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஒரு ஏவை நான் தனியாக வெளில எடுத்துக்கிறேன். சரியா? 2a² + 5a - 3. சரி, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இப்போ பாருங்கள், 2 × 3 6. ஓகேவா? சரி, அப்போது ஏவை நான் காமனாக வெளில வச்சுக்கிறேன். சரியா? 2a² இது அப்படியே வந்துடும், ப்ளஸ் இந்த 5a + 5a நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், ப்ளஸ் 6a - 1a - 3. ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 3s are 6. ஓகேவா? அதாவது +2 - 3, அப்போது -6 வரணும். ஓகே, அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ண ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் +5 வரணும். அப்போ +6 × -1 இஸ் ஈக்குவல் டு -6, +6 - 1 இஸ் ஈக்குவல் டு +5. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா? சரி, இப்போ இது என்ன, இது வந்து ஏ தனியாக காமனாக வெளில எடுத்துக்கலாம். ஸோ 2a நான் இங்கே வெளில எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன வரும், a + 3 வந்துடுமா? ஸோ அதே மாதிரி இங்கேயே வரணும். அப்போ -1 வெளில எடுத்தால் a - 3 இங்கே வரும், சாரி a + 3 வரும். ஓகே, அப்போ என்ன வருது ஃபைனலாக, a × a + 3 × 2a - 1. ஸோ இது வருதா? ஓகே. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, HCF அண்ட் LCM கேட்குறாங்களா? இது ஹோல் திங் நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ LCM ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன, எல்லா டேர்மும் எழுதணும். என்னென்ன டேர்ம் இருக்குது, ஃபஸ்ட் இங்கே இருக்கிற டேர்ம் எழுதலாம், a × a + 3 × a - 1. ஓகே, அதுக்கப்புறம் a + 3 இங்கே ஆல்ரெடி எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது, 2a - 1. இங்கே தான் இதோட LCM. சரி, அப்போ HCFன்னு போகும்போது என்ன இருக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், காமன் டேர்ம். ஸோ காமனாக என்ன இருக்குது, காமனாக வந்து பார்த்தீங்கன்னா a + 3 இங்கே இருக்குது, a + 3 இங்கே இருக்குது. அப்போது a + 3 இஸ் HCF. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க, கொஷின் நம்பர் 7ல்
if the HCF of two polynomials is 2u plus 5v and the LCM is 3u into 2u plus 5v and 2u minus 5v and one of the polynomial is 4u square minus 25v square and find the other polynomial அப்படின்னு கேட்குறேன். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, HCF of two polynomials கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு பாலினாமியலோட LCM கொடுத்துட்டாங்க. ஒரு டேர்ம் எதுன்னா இன்னொரு டேர்ம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, அப்போது LCM into HCF is equal to polynomial 1 into polynomial 2. ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். HCF into LCM is equal to நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அதே தான், சேம். ஓகே, சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இப்போது LCM என்ன இதுக்கு, 3u into 2u plus 5v 2u minus 5v இதோட LCM into HCF என்ன, 2u plus 5v. ஓகே, and polynomial 1 என்ன, is equal to 4u square minus 25v square into polynomial 2. சரி, இதை அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போது இங்கே பாருங்கள், 2u plus 5v 2u minus 5v a plus b into a minus b. அப்போது where that is equal to a square minus b square. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேர்மை a square minus b square, அதாவது 4u square minus b square எவ்வளோ, 25v ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் into 2u plus 5v is equal to 4u square minus 25v square into polynomial 2. சரியா, என்னாகும், இந்த டேர்மை கேன்சல் ஆகிடும். அப்போ polynomial 2 என்ன வரும், polynomial 2 is equal to 3u into 2u plus 5v. இதுதான் செகண்ட் polynomial. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு find HCF of x power 4 minus y power 4 and x power 6 minus y power 6. சரி, இப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். x power 4 minus y power 4 is equal to x square minus y square into x square plus y square. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, சரி, இப்போது a square minus b square, அப்போது a plus b into a minus b. அப்போ இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6 தட் இஸ் ஈக்குவலன் டு, இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள், எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். அப்போ என்ன, ஏ எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் into x cube plus y cube. ஓகே, சரி, வேர் x cube minus y cube என்ன, இதோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே, x plus y into x square minus xy plus y square இதோட எக்ஸ்பேன்ஷன், அதாவது x cube minus y cube ஓட எக்ஸ்பேன்ஷன். அதே மாதிரி x cube plus y cube அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு சாரி இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் வரும், எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, சாரி இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இதே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த ரெண்டு டேர்மையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். சரி, இதுலேருந்து என்ன HCF கண்டுபிடிச்சலாமா. ஸோ என்னென்னலாம் காமன் டேர்ம் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் வேறு எங்கே இருக்குது, காமன் டேர்ம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே தான் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்குது. ஓகே, நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோமோ, இருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் y square. Okay, x minus y into x square plus y xy plus y square.
சரி இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகே இது எல்லாம் ஒரே டேர்ம் தானே ஓகே இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஓகே ஏன் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் சரி நெக்ஸ்ட்டு ஏன்னா இது எல்லாம் சேம் டேர்ம் தான் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரி அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் இதோட HCF சரி நெக்ஸ்ட் கொஷின் find HCF of x cube plus 8 x square plus 5x plus 6 x cube plus 2x square plus 4x plus 8 சரி இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு எப்படி வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் x is equal to 1ன்னு எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா x is equal to 1ன்னு எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் இங்கே 1 cube plus 8 அப்போ 9 வருமா இங்கே 1 cube plus 5 into 1 5 plus 6 அப்போது 5 plus 6 11 அப்போது 12 வரும் நெக்ஸ்ட் இங்கே 1 போட்டால் 1 plus 2 plus 4 plus 8 8 plus 4 12 12 plus 4 12 plus 2 வந்து 14 14 plus 1 15 ஸோ அப்போ 9 12 15 வருது வேர் x is equal to 1ன்னு போட்டால் சரியா சரி அப்போது x is equal to 1ன்னு போட்டால் 9 12 15 வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் டிவைட் ஆகும் ஓகே அப்போது x + 2 தான் இதோட HCF இருக்கணும் டெஃபினெட்லாம் வேறு x is equal to என்ன இங்கே 1 அப்போ 1 + 2 என்ன 3 ஸோ இட் டிவைட்ஸ் இட் இஸ் ஆல் டிவைசபிள் பை 3 அப்படின்றதால x + 2 இதோட ஆன்சர் சரி நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த HCF ஆஃப் x power 4 minus x square minus 6 and x power 4 minus 4x square plus 3 சரி அப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் x power 4 minus x square minus 6 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எப்படி பண்ணலாம் x power 4 ஓகே minus 3x square plus 2x minus 6 ஓகே 2x square ஓகே minus 6 சரி இப்போது என்ன பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம ஏன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்தால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆகிடுமா ஓகே அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயரை வந்து ப்ளஸ் 2 வெளில எடுத்துறேன் அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸோ சேம் டேர்ம் இங்கே வந்துருச்சா அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இதை சிம்பிளிஃபை பண்ணால் வந்துருச்சு அதே மாதிரி சிமிலர்லி எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறது என்ன எப்படி பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்துலாம் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்துடும் மைனஸ் 1 திரும்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 சாரி இங்கே மைனஸ் தான் வரும் மைனஸ் 3 சரி இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸோ இந்த டேர்ம் வந்துருச்சு சரி இப்போது இது வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க HCF கேட்டிருக்காங்க இதில் என்ன காமன் டேர்ம் என்ன இருக்குது HCF அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது காமன் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இதுதான் இதோட HCF சரியா ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலினாமியல்ஸ்க்கு HCF அண்ட் LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு பார்த்துருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் பேசிக் லெவல் டு டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ பாய்